ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது தாங்க. அப்புறம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிங்களேன். தக்காளி சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 விதமாக செய்யலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விதமாக நான் எப்படி செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. 5 பேர் அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வெடிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இப்போ கடாயில் போட்டுடலாம். போட்டுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கலரிட்டே இருங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கருகிடும். இப்போ ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டு கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க. இது 2 பூண்டை நான் முழுசாக உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. பூண்டு ஸ்மெல் போகணும் கொஞ்சம். கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். உப்பு சேர்க்குறேன். ஃபுல்லாக தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்றேன். நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடிப்பேன். நீங்கள் உப்பு போடலை, உப்பு போடாமல் வடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பச்சை மிளகாய் 2 கீரி போடுறேன். 2 பச்சை மிளகாவை கீரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னு ஆப்ஷனல் தாங்க, சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி 5 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க, கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் வந்து வரக்கூடாது. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கலரி விட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, ஆப்ஷனல் தான். நான் மிளகுத்தூள் சேர்க்கல. கடைசியாக வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து கலரி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சாதம். குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சாதம் வடித்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போ கலரி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். போட்டுட்டு நான் வீட்டில் வடிக்கிற சாதம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணிக்கங்க. இப்போது அரிசி உடையாத அளவுக்கு நம்ம கலரணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கலரும் போது இந்த மாதிரி கலருங்க. அப்போ தான் வந்து அரிசி உடையாது, குழன்னு ஆகாது. இப்போ கலரியாச்சு, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்திருக்கேன். இப்போது தக்காளி சாதம் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ டெக்கரேஷனுக்காக 2 பச்சை மிளகாய் வைக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.